எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் கன்னடா படம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லார்ட் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக ட்ரைலர் வந்தப்போ இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ராஜ்பி சிட்டி நடிச்சிருந்தார். அது இல்லாமல் அந்த ட்ரைலருடைய முன்னோட்டம், அங்கே இருக்கிற அந்த கிராமம், அது வந்து ஒரு மண் சார்ந்த படிப்பு மாதிரி தெரிஞ்சு நிறைய விஷயம் அதில் இருந்ததுனால இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, டைம் கிடைக்கல, டைமும் மேட்ச் ஆகலை. இப்போ தான் மேட்ச் ஆச்சு, அதான் பார்த்துட்டு வந்தேன். நினைக்கிறேன் ஜெகதீஷ் கே அம்பி அவர் தான் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுதியிருக்காரு. அதாவது என்ன படம்டா அது, என்ன மேக்கிங்டா அப்படி சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மண் சார்ந்த படைப்பு. சும்மா மண் சார்ந்த படிப்பாக மட்டும் எடுக்காமல் அந்த மண் சார்ந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கடவுள் வழிபாடு, அவங்களுடைய உணவு முறை, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய தொழில், இதெல்லாம் அதுக்கு சார்ந்து இருக்க அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரகிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து இவங்க பக்காவாக வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணி காட்சியில் வச்சு தான் இந்த படம் பார்க்குறப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையை, அந்த மக்களுடைய மண்ணிலே போய் நம்ம பார்த்த ஒரு உணர்வு நம்ம இந்த படம் முடிச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அசுரன். நான் ஏன் அசுரன் அதை சொல்கிறேன், இந்த படத்தில் சொல்கிறேன்னா, அசுரனோட இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் நிறைய இருக்குது. காட்சி அமைப்புகள் வேறு, பட் கதையும் அந்த சொல்ல வேண்டிய விஷயமும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா அசுரனில் வர அந்த வசனம் கூட அப்படியே அந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, நம்ம படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி கடைசியில் வந்து சிவசாமி சொல்கிற அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா அதை கூட இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அசுரனோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதே மாதிரியே கன்னடா பண்ணாவே பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு தாண்டி போயிடுவாங்க. அப்படியே அது உங்களுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் மீட்ரு தாண்டி தான் போய் அவங்க பேசிடுவாங்க எல்லாமே. ஆனால் இந்த படத்தில் அந்த மீட்ரு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நடித்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதை கொண்டு போனது தான் இந்த படம் வந்து நமக்கும் வந்து ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு. நம்மளும் வந்து நம்ம அந்த லேண்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலிங் நமக்கு அது குடிச்சது. அப்போலாம் ஒரு 2007 நினைக்கிறேன். 2007 காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் எங்கே ட்ராவல் பண்ணாலையும் ஒரு பாட்டு செம்ம பிரபலமான பாட்டு. அது என்ன பாட்டுனா, துனியா படத்தில் வர கரியா ஐ லவ் யூ நாடக நாடகன்னு சொல்லி ஒரு பாட்டு. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம தமிழ் பாட்டு மாதிரியே கர்நாடகாவில் வர எல்லா பாட்டுமே மேக்ஸிமம் அந்த மெலடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்டட்னே சொல்லுவேன் நான். பெரும்பாலும் வந்து கன்னடா பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த கரியா ஐ லவ் யூ நாடக மேலான பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்கள் வந்து அந்த பாட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் எனக்கு யாரா அது என்ன பாட்டு சொல்லி விசாரிக்கிறப்ப தான் தெரியும், இது துனியான்னு ஒரு படம். அந்த படத்தில் நடிச்சிருக்க பேர் இருந்தால் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது விஜயகுமார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் இந்த படத்துலேயும் ஹீரோ. ஆக்சுவலாக நமக்கு விஜயகுமாரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, துனியா விஜய் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. தெலுங்கு ஆக்சுவலாக வந்து இப்போ 50 வயசு ஆகுது. இப்போ தான் வந்து அவர் மற்ற லாங்குவேஜ்லாம் வந்து ரொம்ப பிரபலமாகிட்டே இருப்ப. அவங்க லாங்குவேஜில் ரொம்ப ஃபேமஸ். அவர் தெலுங்குல கூட பாலியாவுக்கு வந்து ஆப்போசிட் கேரக்டரில் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2ல் வந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டகனிஸ்ட் கேரக்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நடிச்சு முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அதே மாதிரி விஜய் சேதுபதி நடிக்கிற பூரிதங்காத படத்துலேயும் அவர் தான் ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் சொல்கிறாங்க. என்னென்னா இவருடைய பரிணாமம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதாவது அவருடைய நடிப்பும் வந்து ஓரளவுக்கு இந்த படத்தில் கரெக்டாக கொண்டு போயிருந்தார். அது காரணம் வந்து அவர் வந்து தனுஷோடைய நடிப்பு வந்து இமிடியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது அசூரில் தனுஷ் ஒரு மீட்டர் பிடிச்சிருப்பார்ல, ஒரு கேரக்டர்லேயே ஒரு மீட்டர் பிடிச்சி அந்த கேரக்டர் இப்படிலாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ஷன் ஆகினே இருக்கும். அது ஆக எப்படி வந்து தனுஷ் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டர் செஷன் மாற்றிட்டு வராரோ, அது ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணி அதை வந்து அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு இவர் வந்து கரெக்டாக கொடுத்தாருன்னு சொல்ல முடியும் நம்ம. அதே மாதிரியே நம்ம நிறைய படத்தில் ஒரு பில்டப்லாம் விடுவாங்க பயங்கரமாக. அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் வந்தால் என்ன தெரியுமாலாம் பில்டப் பண்ணுவாங்க. அந்த பில்டப்புக்கு ஒரு காரணம் வலுவாக இருக்கணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னவா இருந்தாருன்றதுக்கு அவர் என்ன விஷயத்தை கையில் எடுத்தாருன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன விஷயத்துக்காக அவங்க மக்கள் மனசில் வந்து அந்த மாதிரி என்னன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த படம் பக்காவாக செஞ்சிருந்துச்சு. முக்கியமாக ஒரு கோயில் காட்சி இருக்கும் பேக் ஸ்டோரியில். அந்த காட்சிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து உண்மையாக சொல்லப்போனால் அந்த இடம் வந்து ரொம்ப 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 கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஒரு சாமியை வந்து தூக்கி தேரில் வைப்பாங்க. அந்த துணி கீழே விழுறப்ப ஒரு பொண்ணு வந்து எடுத்து போய் கொடுக்குறது, நீ வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்த பொண்ணு, நீ எப்படி தொடலான்றத அந்த இடத்துல அவங்க வச்சுதாகட்டும். அதுக்கு அடுத்த காட்சி வந்து அதுக்கு ஆற்றின எதிர்வினை ஆட்டம், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து கடவுள் எந்த கடவுள் வந்து நம்மளை யாரும் வந்து இவங்க தான் கும்பிடணும் அவங்க தான் கும்பிடணும் சொல்லவே இல்லை. கடவுள் இருக்காரா இல்லையான்றதே இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுக்குது. அப்படின்றப்ப இங்கே வந்து எங்கள் கடவுள் நாங்கள் சொல்கிறதா செய்வோம், இவங்க சொல்கிறதா செய்யணும். அதாவது ஒரு கடவுள் மேலே பட்ட துணி கீழே விழுந்து எடுத்து கொடுத்தவங்க வந்து கடவுளை வந்து பார்ப்பாரா, இல்லை அந்த எடுத்து கொடுத்த துணிக்காக வந்து கடவுளை எரிச்சானுங்க.
கடவுள் இருந்த அந்த தேர்வு எழுதிக்கிறான் பார்த்தியா, அவனை வந்து கடவுள் முக்கியமாக பார்ப்பாரா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் காட்சி அமைப்பெல்லாம் நிறைய விஷயம் படத்தில் சூப்பராக எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் எனக்கு. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக காலா படத்தில் வந்து அந்த புயல்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோடைய அந்த பெண் கதாபாத்திரத்துக்கு எழுதப்பட்ட அந்த ரைட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அது மாதிரி இந்த படத்தில் ரச்சிதாராம் வந்து கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணாக ஒருத்தர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, போலீஸாக வருவாங்க. 2 பேருக்குமே அந்த எழுதப்பட்ட கேரக்டர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய, அதாவது ராஜ்பி செட்டி இருக்கார், துனியா விஜய் இருக்கார். இவங்களுக்கு மத்தியில் இவங்க 2 பேருக்கும் அவங்க எழுதப்பட்ட அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரு உண்மையிலே வந்து ஒரு பெரிய மாற்றமாக பார்க்க வேண்டியதாக இருக்காங்க. அதாவது கன்னட சினிமாவில் இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கன்னடா படம் நிறைய பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அங்கே வந்து கதாநாயக பிம்பத்தை வந்து தூக்கி பிடிக்கிற காலம் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. இங்கேயும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கதாநாயகனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு கதாநாயகி கேரக்டர் கூட்டு வருது, அதுக்கு வைக்கிற அந்த காட்சி அமைப்புகள், அவங்களுக்கு வைக்கிற வசனங்கள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஓவர் டோஸாகவும் இல்லை. அதாவது அது கரெக்டாக எவ்வளோ பேசணுமோ, என்ன பேசணுமோ, எது வந்து தேவையோ அதை கரெக்டாக பேசியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காகவே நம்ம அந்த டீம் பாராட்டி ஆகணும். நம்ம அதே மாதிரி துனியா விஜய்க்கு அம்மா கேரக்டர் ஒருத்தர் வருவாங்க, பக்கா செலெக்ஷன். அவங்க பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல அவங்களுடைய லேண்டை வந்து பிடிங்கி வச்சுருந்தார் அந்த ஜமீன்தார்கிட்டேருந்து. திருப்பி அந்த லேண்டை வாங்கினப்போ அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தில் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரௌத்ரம் இருக்கும், ஒரு மகா சந்தோஷம் இருக்கும். அந்த இடம்லாம் வந்து ரொம்பவே பக்காவாக எழுதியிருந்தார் டைரக்டர். அதை பக்காவே காட்சி அமைப்புகளையும் கொண்டாந்தாங்க. அந்த நடிச்சவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்படி ஒரு நடிப்பாக இருந்துச்சு அது. அதே மாதிரி ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனை வந்து யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி அவங்க ஆப்போசிட் டீம் வந்து அவங்க ஊருக்கு போவாங்க. அந்த ஊரில் போகிறப்ப அவன் பேர் சொல்லி கேட்குறப்ப அவன் என்ன பண்ணான்றது ஒன்று இருக்குல்ல. சும்மா வந்து அவனுக்கு செலவச்சிருக்க மாட்டாங்க. அவன் என்ன பண்ணான், அதாவது நான் கத்தி எடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் யாரும் கத்தி எடுக்கக்கூடாது, படிப்பு தான் முக்கியம், படிப்பு மூலிமா உங்களுக்கான உரிமை வாங்குங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க, குற்றம் செஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கற்ற கல்வி மூலிமா வந்து தண்டனை வாங்கி கொடுங்க சொல்லி அவங்க சொல்லியிருப்பார். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊரில் எல்லாருமே பார்த்திங்கன்னா படிப்பை வந்து அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து கத்தி தூக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பாங்க. அந்த இடம் ரொம்பவே யோசிக்க வேண்டிய இடமா இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான இடமா இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு கனடாவுடைய லேண்ட்ஸ்கேப் என்னன்றது எத்தனை பேருக்கு தெரியாது. நான் அங்கே ட்ராவல் பண்ணதெல்லாம் சொல்கிறேன். அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து போய் வச்சுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அது நீங்கள் சும்மாலாம் என்னடா சினிமாவில் போய் வச்சுட்டா என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அங்கே அவங்க சினிமாவை என்னவா பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்காங்க. நான் சமீபத்தில் வந்து அதாவது மாண்டியாவுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து ஒருத்தர் எனக்கு கேட்டார், நீங்கள் என்ன சினிமாவில் பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்தெந்த ஹீரோ பிடிப்பானு அப்போ ஹீரோ படம் சொல்லிட்டு வந்தாங்க. நானும் ஹீரோ படம் சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் அவன்லாம் யார், இவன்லாம் பேர், அவன்லாம் எனக்கு பிடிக்க முடியாது, அவன்லாம் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அந்த அளவுக்கு அவங்க சினிமாவில் வந்து ஒரு ரசிக பிம்பன்றது அங்கே நீங்கள் உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அங்கே சினிமா என்னவாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் இப்படி ஒரு காட்சியில் வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி படத்தில் கெடா சண்டை இருக்கும், செம்மையான சீன் அது. படத்தில் வந்து அதாவது பூனை புலியாக ஒரு இடம் அது. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது கெடா சண்டை வச்ச இடமும் நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, இந்த படம் வந்து ரூட்டடான படமாக எடுத்துகிட்டு போகணும் தான் முடிவு பண்ணி அதுக்கு என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நோட் பண்ணியிருக்காங்க. சும்மா ரூட்டடாக எடுத்துட்டேன் ஏதோ ஒருத்தன் ரூட்டடாக பேருக்கு எடுத்தானலாம் எடுக்காமல் சின்ன சின்ன விஷயம் கூட அந்த கிராமத்தில் சின்ன சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக வேலை பார்த்து அந்த காட்சி அமைப்பு எடுத்துருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். முக்கியமாக என் தலைவன் ராஜ்பி செட்டி. எனக்கு ராஜ்பி செட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கருடு கமலான படத்தில் அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சதுலேருந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடிகனாடா டே, அதாவது நம்ம தனுஷ் சொல்லுவோம் தெரியுமா, அப்போல்லாம் உடம்புக்கும் ஆளுக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வரலாம். அதாவது ஒரு கதாநாயகனுக்கு இப்படி தான் இருக்கணும்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. அவன் என்னவா அந்த ஸ்க்ரீனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், என்னவா அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறான்றதான் முக்கியம். அது எப்பயுமே ராஜ்பி செட்டி வந்து பண்ணிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவர் நிர்வாணமாக நின்றுட்டு கண்ணாடி மாடி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார். அதெல்லாம் சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. அவரு தான் இந்த படத்தோட பெரிய பலமே. அவரு தான் இந்த படத்தோடைய பெரிய பில்லரும் கூட. அவர் தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த மீட்டரில் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருப்பார். அதுதான் நமக்கு வந்து அந்த படம் பார்க்குறதுக்கு இன்னுமே நம்மளை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி ராச்சையா கேரக்டர், நம்ம ஊரில் ராச்சையான்னு சொல்லுவாங்க, ஊரில் ராச்சையான்னு சொல்கிறாரு. அந்த ராச்சையா கதாபாத்திரத்தை துனியா விஜய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் பார்க்குறப்ப நிறைய இடத்துல துனியா விஜய் வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பேக் ஸ்டோரிலையும் சரி லைவ்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய இடத்துல கரெக்டாக கொண்டு போயிருந்தார். நானே அதிர்ச்சி, என்னடா காணா படமாக தான் பார்க்குறோமா,
கன்னடா சினிமா நிறைய டெவலப் ஆகிட்டு வருதுன்றது இப்போ வந்து இந்த படம் மாதிரி பார்க்குறப்ப நமக்கு புரியும். அதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த படம்லாம் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி படம் ஃபுல்லாக அந்த பெண் கதாபாத்திரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. கடைசியில் மட்டும் ஏன் அப்படி எழுதிட்டாங்கன்னு கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த படம் ஃபுல்லாக கூட்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஹீரோயிஸ் காட்டுற ஒரு படத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு கதாநாயகிகளுக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுத்து பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டதே நான் பெரிய விஷயமாக தான் பார்த்தேன். ஓகே, அந்த இடத்துல நம்ம வந்து கடந்து போயிடலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நான் படத்தை பற்றி பேச உங்களுக்கு சொல்ல விரும்பல. அதே மாதிரி கடைசியில் அவங்க கொண்டு போன அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வழக்கமான சினிமாவில் வந்து அதாவது சொல்கிறேன் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு கன்னடா சினிமா நிறைய மாறுதுன்றது இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையவே மாறி இருக்குது. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அது என்னடா அது நம்ம எல்லாருமே யோசிப்போம். காலங்காலமாக சினிமா பார்த்து கிளைமேக்ஸ்னால் இப்படி தான் இருப்புன்னு நம்ம நினச்சிருப்போம். அது அந்த படம் உடச்சிருந்துச்சி. அதுக்காகவே நான் அந்த டீமை பாராட்டியே வரணும். நம்ம உண்மையிலே அது பக்காவான வேலை. அது படத்தில் பாட்டும் நல்லா இருந்துச்சு, சண்டையும் கரெக்டாக அளவாக வச்சுருந்தாங்க, எதுவுமே ஓவர் பில்டப் இல்லாமல் கொண்டு போனாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டரைசேஷனு அங்கே நான் ஏன் சொல்கிறேன்னா, கன்னடா சினிமாவில் இந்த அளவுக்கு நீங்கள் இதுவே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைப்பீங்க, இது என்னடா ஓவர் பில்டப்பு இல்லைன்னு சொல்கிறான், இதுவே ஓவர் பில்டப்பாக தான் இதுன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் உச்சபட்சம் 100%, 200% அதிகமாக தான் இந்த காலம்லாம் இருக்குது. இப்போ இவ்வளோ மாறி வந்திருக்கு அந்த படம். இவ்வளோ மாற்றங்களை வந்து கன்னட சினிமா கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் அதர் ஸ்டேட்டில் நடக்கிற அவங்க படங்களை அதர் ஸ்டேட்டோடைய படத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய தன்மை வந்து நல்லா தெரியுது. அசுரனுடைய அந்த மீட்ரு, அந்த அசுரனுடைய அந்த இதை வந்து பாதிப்பு இந்த படத்தில் இருக்குது. கதைக்களம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தால் கூட, ஆனால் அந்த காட்சி அமைப்பில் கேட்டதாக இருக்க மேக்ஸிமம் வேறு தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஏன்னா அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கன்னடா மக்களுடைய அவங்களோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப ட்ரெய்லரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படமும் இப்போது எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.